விருமன் அப்படின்னு சொன்னாலே பிரமன் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆரம்பிக்கணும். சேயோன் என்று சொன்னாலே எம்பெருமானாகிய முருகப்பெருமான் காக்கக்கூடியவன் என்ற ஒரு பொருளை சொல்லுகிறார். உடனடியாக என்ன பண்றாரு, அப்படியே அங்கிருந்து ஒரு குதிரையில ஏறி பாஞ்சுக்கிட்டு வராரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 4 முகத்தோடு அந்த இறைவன் இருப்பதை, விருமன் இருப்பதை பார்க்கலாம். இன்றும் அந்த பகுதி மக்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கே போவதில்லை என்ற ஒரு முறை என்பது அந்த காலத்திலேருந்தே இருப்பதாக ஒரு சொலவடை இருக்கு. முருகன் வழிபடாத ஒரு ஊரா? யாருக்கெல்லாம் விதி இருக்குதோ, அங்க போனோம் விதி இருக்குதோ அவங்க மட்டும்தான் போகும். குழந்தையே கிடையாது. கண்டிப்பாக கருமாத்தூர் போயிட்டு பெருமாண்டி சாமியை போய் பார்த்து அங்க தொட்டில் கட்டிட்டு வந்தால் நிச்சயமாக 1 வருடத்திற்குள்ளாக ஒரு சிசு உருவாகிவிடும். தன்னை அண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பிரம்மா விருமாண்டியாக, விருமன் சாமியாக வந்தார். நிறைவேற்றவே முடியாத ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் இந்த விருமாண்டி சாமியை கருமாத்தூர்ல போயிட்டு தலைவிதி மாற்றப்படும் என்று மதுரை பகுதி மக்களுடைய ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. அந்த விருமாண்டி சாமியை போய் யாராவது பார்க்க போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஆயுள் கண்டம் இருந்தாலும் இந்த ஷட்கோணம் எங்கு இருக்கிறதோ அதை வெல்வதற்கு யாராலுமே முடியாது. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தற்போதைய சினிமா துறையில் அது எல்லா லாங்குவேஜ்லையும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கடவுளை பற்றின ஒரு படமாகவும் ஹீரோக்கள் கடவுள் அவதாரம் எடுக்கிற மாதிரி படங்களும் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்குது. உதாரணமாக காந்தாரா சொல்லலாம். அவங்க ஊரோட சாமியை பற்றி அவங்க அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய சொல்லியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு ரீச் கிடைச்சது. இந்தியா லெவலில் பெரிய ஹிட். அதே மாதிரி இப்போ தமிழ்லேயும் மூக்குத்தி அம்மன் போன்ற படங்கள் வந்துச்சு. கருப்புன்ற போன்ற படம் பெரிய ஹிட் கொடுத்துச்சு. இப்போ அடுத்து சேயோன்ற சிவகார்த்திகேயன் படமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த சேயோன்ற அந்த டீசர் பார்க்கும்போது விருமாண்டி சாமின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை குறிப்பிடுறாங்க. கருமாத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல முருகனை வழிபட மாட்டாங்க. அது காரணம் இப்படி ஒன்று இருக்குது. விருமனுக்கும் முருகனுக்கும் என்ன சண்டை அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அந்த டீசர்ல எழுதிருந்தாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கா, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஊரா, முருகனை வழிபடாத ஒரு ஊரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையிலே இதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சார். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். விருமன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. விருமன் அப்படின்னு சொன்னாலே பிரமன் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லி ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தொடர்ச்சி, அதாவது இந்த விருமாண்டி சாமி விருமன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கேருந்து துவங்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கைலாயத்திலிருந்து துவங்குவதாக நாட்டுப்புற பாடல்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விருமாண்டி சாமியை பற்றியோ இல்லை மற்ற எல்லை தெய்வங்களை பற்றியோ எந்த விதமான ஆதாரங்களும் நமக்கு கிடையாது. அதாவது ஒரு செப்பேடோ அல்லது கல்வெட்டுகளோ இல்லை எந்திரங்களை எழுதி வச்சோ அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் என்னென்னா வழி வழியாக நம்முடைய மண்ணின் மரபுகளாகவே மண்ணின் மைந்தர்களாகவே விளங்கி மண்ணோடு மண்ணாக மாறி இறையாக உயர்ந்தவர்கள் தான் இந்த எல்லை தெய்வங்கள்லாம். இவங்க எப்படி வந்தாங்கன்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த விருமன் என்று சொல்லக்கூடிய இறைவன் தான் பிரம்மா என்று சொல்லப்படுகிறது. அதே போல இவங்களுடைய சாராம்சத்தை நோக்கி நம்ம போகும்பொழுது திருக்கைலாயத்தில் எல்லாரும் ஒரு மாநாடு மாதிரி போட்டு பேசிட்டு இருக்காங்க. சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். திருமால் மாயன் என்ற பெயரோடு விளங்குகிறார். அதே போல பிரம்மா விருமன் என்ற பெயரோடும் அம்பிகை பார்வதி பேச்சியம்மன் என்ற திருப்பெயரோடும் அமர்ந்து கொண்டு ஒரு சம்பாஷணை, அதாவது உரையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்போ நம்மெல்லாம் ஒரே ஊரில் இருக்கோம். நம்ம ஒரு மாற்றத்திற்காக வேறு ஒரு வெளியூருக்கு போகிறோம், மலைவாச ஸ்தலங்களுக்கு போகிறோம். அது மாதிரி இந்த தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாற்றத்திற்காகவே இந்த கலியுகத்தில் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் நிறையா இருக்குது, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அதை தீர்த்து வைப்போம். ஏன்னா இந்த பிரம்மா தான் உலக உயிர்கள் எல்லாவற்றையும் படைச்சி அந்த விதியை எழுதி அனுப்புகிறார். அதனால கண்டிப்பாக அந்த பிரம்மாவே இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மன் சொல்ல கண்டிப்பாக வருவோம். எங்கே போகலாம் அப்படின்னப்போ தென்னகம் நோக்கி செல்வோம், அதாவது மதுரையம்பதி நோக்கி செல்வோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு தங்களுடைய அம்சங்களாக அம்பிகை பேச்சியம்மன் என்ற அம்சத்தையும், பிரம்மா விருமன் என்ற பெயரில் ஒரு அம்சத்தையும், திருமால் மாயனான பெருமாள் மாயன் என்ற பெயரில் ஒரு அம்சத்தையும் இந்த பூமிக்கு அனுப்புகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் நின்ற இடத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமாக சொல்லுவார்கள். மதுரையம்பதியை தாண்டி வராங்க, சோழவந்தான் அந்த ஏரியாலாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா இடமும் பிடிச்சிருக்கு. அப்போது இந்த விருமன் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, நான் தியானம் செய்வதற்கும் தவம் செய்வதற்கும் ஒரு நல்ல இடம் வேணும், அதனால் நான் கேரள பகுதி நோக்கி போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நிறையா உபாசனைகள், மந்திர தந்திர ரீதியிலான உபாசனைகள் கடுமையாக இருக்கும். இந்த விருமனுடைய எண்ணப்படி
அவர் சார்ந்த விஷயங்கள் மந்திரங்கள் எல்லாம் வந்து அந்த கேரளாவில் இருக்கிறதுனால கேரளாவுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு தேவைப்படும் போது பேச்சு நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார். பேச்சியம்மன் என்ன பண்ணுது, தன்னுக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய மாலவனை வந்து நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் தியானத்தில் இருக்கேன், அதனால் எனக்கு இந்த இடத்த வந்தோன்னே தியானம் பிடிச்சிருக்கு, நான் என்னை மூழ்கி தியானத்தில் இருக்க போகிறேன், தேவைப்படக்கூடிய நேரத்தில் நான் வரேன், அதனால் நீ போய் உன்னுடைய ஆனந்தமாக நீ போய் சுற்றி பார்த்துட்டு வரணுன்னு அந்த அம்மா இறங்கி வராங்க. பேச்சியம்மன் சொல்லக்கூடிய அம்மன் இறங்கி வருது. அதில் முக்கியமாக வந்து கலியுக காசி விஸ்வநாதர் கோவில் அப்படிங்கிற கோவில் தான் சிவபெருமானுடைய ஆலயமாக வந்தது. அதற்கு பிறகு தான் இந்த ஆலயங்கள் உருவாக்கப்பட்டதாக வரலாறு நமக்கு சொல்லுது. அப்போ வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடம், அதுதான் கருமாத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதி பூசாரி பள்ளம்னு இன்னொரு இடம். அந்த பகுதிக்கு வந்தோன்னே அந்த அம்மாவுக்கு தன்னையும் அறியாமல் ஒரு ஆனந்தம் வந்து விடுகிறது. அதற்கு முன்னால் நாட்டுப்புற பாடல்களை சொல்லும் பொழுது அந்த அம்மாவை தூக்கிட்டு வர மாதிரியும், இந்த இடத்தினுடைய தன்மையை நான் உணரணும் அப்படின்னப்போ ஒரு தராசை வைத்து எடை போடுறாங்க. அப்படி எடை போட்டு பார்க்கும்போது பொன்னையும் அந்த பகுதி மண்ணையும் வைத்து பார்க்கும்போது பொன்னை விட அந்த மண்ணுடைய எடை அதிகமாக இருக்குது. அந்த கருமாத்தூரில் அந்த அம்மையார் நான் இங்கேயே வந்துடுறேன் பேச்சியம்மா வந்துடுறாங்க. உடனே தன்னுடைய நாதனான சிவபெருமானை நினச்சி பாட்டெல்லாம் பாடி தீபாராதனை காட்டி இரவெல்லாம் வழிபாடு நடக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியை இதற்கு முன்பு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பேக்காமன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு எல்லை தெய்வம் தான், அந்த பகுதிக்கெல்லாம் அவர் எல்லை தெய்வமா இருக்கார். என்னுடைய அனுமதி இல்லாம நீ வந்தது தப்பு, அப்ப எங்கிட்ட நீ கேட்டிருக்கணும், இறையாகவே இருந்தாலும் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படணும், அப்ப நீ எங்கிட்ட கேட்டு வரலங்கிறதுனால நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தகராற ஆரம்பிக்கிறார். நீ என்ன கேட்காம இங்கே வழிபாடு செய்யக்கூடாது, விளக்கேற்றுவதோ மணி அடிப்பதோ நாதம் இசைப்பதோ அதை மாதிரி வந்து அசைவ வழிபாடெல்லாம் அங்கே நடக்கும்பொழுது அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அண்ணனான மாயனை நினைக்கிறாங்க. மாயன் என்ன சொல்கிறாரு, நான் ஆரம்பத்தையே சொல்லிட்டேன், நான் தியானத்தில் இருக்கிறேன், அதனால விருமனை கூப்பிட்டுக்க அப்படின்னு. உடனே இவங்கெல்லாம் வந்து தெய்வீக ஆற்றல் படைத்தவங்க அப்படிங்கிறதுனால கண்களை மூடி அந்த அங்கே எங்கே தெய்வம் இருக்கோ அங்கே பேச முடியும். அப்போ விருமனை நினைக்கும் பொழுது அந்த விருமனான பிரம்மதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வரதை பற்றி இல்லைம்மா, நானும் உனக்கு அண்ணன் முறை தான், நான் வரதை பற்றி இல்லை, ஆனால் எனக்கு நீ என்ன பண்ணணும், 6 கால பூஜை செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறை மாத கர்ப்பிணியாக விளங்கக்கூடிய ஒரு ஆட்டை பலியிட வேண்டும், நிறை மாத ஒரு கடாவை எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரி நான் செய்கிறேன் அப்படின்னோடனே உடனடியாக என்ன பண்ணுறாரு, அப்படியே அங்கிருந்து ஒரு குதிரையில் ஏறி பாஞ்சிக்கிட்டு வரார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 4 முகத்தோடு அந்த இறைவன் இருப்பதை விருமன் இருப்பதை பார்க்கலாம். அப்ப அவர் இங்கேருந்து கேரளாவிலேருந்து பாஞ்சிட்டு வராரு. பாஞ்சி வந்தோடனே இங்க பேய்க்காமனும் ஓடி வரார். அப்ப 2 தெய்வங்களுக்கும் இடையில் கடுமையான யுத்தம் நடைபெறுகிறது. அவர் ஒரு குதிரையில வராரு, இவர் ஒரு குதிரை. இன்னைக்கு நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா குதிரை தான் முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு விலங்கா இருக்கும். அப்ப 2 பேரும் நடக்கும்போது ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாருன்னா, இந்த சிறப்பு மிகுந்த விருமன் தன் கையில் இருந்த ஆயுதத்தால் அந்த பேய்க்காமன் ஏறி வந்த குதிரையினுடைய காலை வெட்டி விடுகிறார். அந்த குதிரை வந்து தவிக்க ஆரம்பிக்குது, தத்தளிக்க ஆரம்பிக்குது. அந்த போட்டியில் இவர் வென்று விட்டதாக ஒரு அறிவிப்பு வெளியாகுது. உடனே எப்படி பார்த்தாலும் அந்த யுத்தத்துல வந்து இவர் ஜெயிச்சா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சுவடும் கிடையாது. எதிராளி வந்த குதிரையை வெட்டின அவர் கீழே சரிஞ்சாரு, அதை வச்சு எப்படி ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு முடிவு செய்ய முடியும்னு ஒரு பேச்சு வந்தப்போ சரி யாரை கூப்பிடலாம் அப்படின்னப்போ 2 பேருக்குள்ளேயே கடுமையான வாக்குவாதங்களும் யுத்தங்களும் வர ஆரம்பிக்குது. அதனால அந்த பகுதி முழுவதுமே அப்படியே எங்கே பார்த்தாலும் அனல் அடித்து நெருப்பு பொறி பிறக்கும் பொழுது இதற்கு யார் தீர்வு சொல்லணும் அப்படிங்கும்போது மதுரை மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானும் அங்கே மத்தியஸ்தம் செய்ய வருகிறார்கள். அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு பாலாறுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கூட அந்த ஒரு மத்தியஸ்தம் செஞ்ச இடமா இருக்கு. அந்த மத்தியஸ்தப்பட்டின்னு ஊர் கூட இருக்கதா சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு முருகப்பெருமான், ஏன்னா திருப்பரங்குன்றம் பக்கம், அதனால அவர் ஓடி வந்துடுறார். அப்போ முருகன் வந்து சாட்சி சொல்றார், என்னைக்குமே சார் நான் திருப்பியும் சொல்றேன், இறைவனுடைய அம்சங்களாகத்தான் விருமனும் பேச்சியம்மனும் மாயனும் இறங்கி இருக்கிறார்கள். இறைவனே வரல, இறைவனுடைய அம்சங்களா வந்திருக்காங்க, அவதாரம் மாதிரி. அதனால உண்மையான தெய்வம் பரமேஸ்வரனாக சொக்கநாதராகவும் அம்பிகை மீனாட்சியாக இருக்கிறார்கள். அப்ப மத்தியஸ்தம் பண்றது யாரு, முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தை அதாச்சும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப 2 பேருக்கும் சொல்லும் பொழுது பொதுவான நியாயமான உண்மையான சத்தியமான தீர்ப்பை சொல்லணும். அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணாருன்னா, நம்ம அதை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், விருமன் தான் கையில் இருந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எதிராளியினுடைய குதிரையினுடைய காலை வெட்டிவிட்டார். அந்த குதிரை தடுமாறுகிறது. அதனால அதை வச்சு விருமன் வென்றதாக நாம் சொல்ல முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றார். அப்ப திருப்பியும் குழப்பம் வருது. அப்ப எங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு உண்மையான தீர்ப்பை சொல்லணும், அப்ப எங்களுக்கு ஒரு போட்டி வைங்க, போட்டியில நாங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமான் என்ன சொல்றாரா, ஒன்னே ஒன்று சொல்றேன், வாடிவாசல் ஒரு எல்லை,
மதுரை மொட்டை கோபுரம் ஒரு எல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த பேய்க்காமனுடைய குதிரையை விருமன் வெட்டினாரோ அந்த குதிரையில் இந்த விருமன் ஏறி வாடிவாசலை அடைய வேண்டும். அதே போல விருமன் ஏறி வந்த குதிரையில் இந்த பேய்க்காமன் ஏறி மதுரை மொட்டை கோபுரத்தை அடைய வேண்டும். 2 பேர் அந்த எல்லைக்கு போயிட்டு வேகமாக யார் வருகிறார்களோ, யார் முதல்ல வருகிறாங்களோ அவர்கள் தான் வென்றதாக நான் தீர்ப்பு தருவேன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே குதிரை வெட்டுப்பட்டிருக்கு, இவர் வரத்துக்கு தாமதமாகுது. அதனால விருமன் தோற்றதாகவும் அங்கிருக்கும் பேய்க்காமன் வென்றதாகவும் முருகப்பெருமான் தீர்ப்பு கொடுத்ததனால் இன்றும் அந்த பகுதி மக்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கே போவதில்லை என்ற ஒரு முறை என்பது அந்த காலத்திலேருந்தே இருப்பதாக ஒரு சொலவடை இருக்குது. இப்பயும் அதை ஃபாலோ பண்றாங்க. இப்போ நீங்க நல்லா கேள்வி கேட்டீங்க. இப்போ இதை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா ரொம்ப ஆர்த்தோடாக்ஸா இருக்காங்க பாருங்க. வழி வழியா அந்த பூசாரிகள், சாமியாடிகள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யாரும் அங்க போறது இல்லை. பரம்பரையா இருக்கவங்க போறது இல்லை. ஆனால் மற்றவர்கள்லாம் போகிறார்களா, போகாம இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதையும் நம்ம அந்த காலத்து, ஏன்னா எல்லாமே மாறக்கூடிய காலமா இருக்கு. ஏற்கனவே பிரம்மாவுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து அதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனாலையும் இந்த விஷயத்தில் முருகன் அதை மனதில் வைத்துத்தான் தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு இந்த விருமன், அதாவது விருமாண்டி சாமி நினைச்சதுனால தன்னுடைய மக்கள் யாரும் திருப்பரங்குன்றம் முருகனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதாகவும் ஒரு சொலவடை. இதுதான் இதை ஒரு நாட்டார் வழிபாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராகவேந்திர சுவாமிகளுடைய வழியில் வந்த மத்வ சமூகத்தவர்கள் அவங்கள பாத்தீங்கன்னா நரசிம்மரை குலதெய்வமாக கொண்டவர்கள் திருப்பதி மலைக்கு போக மாட்டாங்க. திருமலை யானை அதுலயே இன்னொரு பிரிவு இருக்காங்க. அவங்க திருப்பதி ஏழுமலையானை குலதெய்வமாக வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால், அப்படி இருக்குன்னு சொன்னா அவங்க நரசிம்மர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனா 2 பேர் பெருமாள் தான். ஆனா என்னன்னா ஒரு கட்டுப்பாடு. இன்னும் சொல்ல போனால் ஒரு விதத்தில் திருப்பதி பெருமாளே ஸ்ரீனிவாசனான அந்த எம்பெருமானே நரசிம்மரை தான் வழிபாடு பண்றாரு. திருப்பதி பெருமாளுக்கே நரசிம்மர் தான் குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு சொலவடை இன்னைக்கும் இருக்குது. அதனால முருகன் தமிழ் கடவுள். அதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களுக்காக அவங்க சண்டை போடுறதுல பிரியறதுல இது ஒரு நாடகம் தான். இன்னும் சிறப்பா ஒரு எளிமையா சொன்னோம்னா திருவிளையாடல் புராணத்தை சொல்லுவாங்க. ஒரு ஞான பழத்துக்காக முருகப்பெருமான் பழனிக்கு போயிட்டாரு, விநாயக பெருமான் எனக்கு எவ்வளவோ கெஞ்சியும் கூட அவர் நிக்கலன்னு. ஏன் அப்படிலாம் ஒரு திருவிளையாடல்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருந்தா தான் ஒரு 6 படை வீட்டுல ஒரு 3ஆம் படை வீடா இன்னைக்கும் அந்த பழனிமலை விளங்குகிறது. அதனால இதெல்லாம் ஒரு நாடகம் தான். ஒரு விளையாட்டாக மக்களை எல்லா இடத்துக்கும் வரவழைக்கணும், ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சாநித்தியம் இருக்கிறதுன்னு காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடு நடக்குது. அதுவும் இந்த விருமாண்டி சாமியை பத்தி சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட முக்கியமாக யாரெல்லாம் போய் வழிபாடு பண்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. குழந்தையே இல்லாதவர்கள். இது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஜாதகத்துல குழந்தையே கிடையாது, இந்த வம்சத்துல, அதாவது இந்த பிறவியில உங்களுக்கு குழந்தையே கிடையாது என்று சொன்னால் கண்டிப்பாக கருமாத்தூர் போயிட்டு அங்க உள்ள கலியுக காசி விஸ்வநாதரை வழிபாடு பண்ணி 3 சாமி கோயிலும் சொல்லக்கூடிய அந்த வழிபாடை பண்ணிட்டு விருமாண்டி சாமியை போய் பார்த்து அங்க தொட்டில் கட்டிட்டு வந்தால் நிச்சயமாக 1 வருடத்திற்குள்ளாக ஒரு சிசு உருவாகிவிடும். அந்த குடும்பத்துல உருவாகுது. இன்னைக்கு சொன்னா எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அங்க போய் உடனே வழிபாடு பண்ணி அந்த குழந்தைய அங்க போய் வச்சுட்டு முதல் பேரே விருமன்னு தான் வைப்பாங்களாம். இன்னைக்கு அந்த வழிபாடுகள் இருந்துட்டு இருக்கு. அந்த தெய்வம், அதாவது நம்புபவருக்கு இறைவன். அது போல ஒரு வழக்குல பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, ஒரு வழக்குல ரொம்ப வருடம் இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த விருமாண்டி சாமி கோயிலுக்கு போய் பிரார்த்தனைகள் பண்ணி அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு தஸ்தாவேஜஸ் எல்லாரும் எடுத்துட்டு போய் அந்த சாமியுடைய பாதத்துல வச்சு வணங்கினாங்கன்னா அவர்களுடைய பிரார்த்தனை உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நியாயமாக இருக்கும் பட்சத்தில் தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமா வந்துடும் சொல்றாங்க. நீதிக்கான கடவுள் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனால் அவரை அண்டி செல்ல வேண்டும். ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விருமாண்டி சாமி தன்னை யார் பார்க்க வரான்னு ஆசையோட பார்த்துட்டு இருப்பாராம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோவில்கள் கிடையாது. சாபம் தாழம்பு வந்தப்போ அது சொன்ன பொய்யை வச்சுக்கிட்டு நான் ஈசனுடைய திருமுடியை பார்த்துட்டேன்னு சொன்னதுனால உனக்கு கோவில்களே இல்லாம போகட்டும்னு சிவபெருமான் சபிச்சிடுறாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருப்பட்டூர் கோவில் இருக்கு, பிரம்மபுரீஸ்வரர். அங்கு கூட பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் தனி நாயகனாக அங்க அந்த ஸ்தலத்தினுடைய இறைவனாக இருக்கிறார். அந்த இடத்துல பிரம்மா தனி சன்னதியில இருக்கார். ஆனா பிரம்மா கோயில்னு அழைக்கப்பட்டாலும் சிவபெருமானிடமிருந்து வரம் வாங்கித்தான் அங்கே பிரம்மா தனி சன்னதியில உட்கார்ந்துருக்காரு. அவருக்குன்னு தனியா கோவில் இல்லை. நீங்க எங்க போய் பார்த்தாலும் பிரம்மாவுக்குன்னு கோவில் இருக்கவே இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்தில் ஒரு அவதார நோக்கத்தில் தானும் ஒரு தெய்வமாக விளங்கி தன்னை அண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பிரம்மா விருமாண்டியாக விருமன் சாமியாக வந்தார் என்று அந்த நாட்டார் கதைகள் சொல்கின்றன. இன்னைக்கு நீங்க புராணங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிவபெருமான் அழிக்கும் கடவுள், திருமால்
காக்கும் கடவுள், பிரம்மா படைக்கும் கடவுள். இதுல சிவபெருமானும் திருமாலும் கூட ஆயுதம் எடுத்து தாக்கி அசுரர்களை அழித்திருக்கிறார்கள். ஆனால் பிரம்மா என்னைக்குமே ஆயுதம் பயன்படுத்தினார்னு எந்த புராணத்திலையும் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க இன்னைக்கும் கேட்டீங்கன்னா அசுரர்கள் கூட பயங்கரமான நரசிம்மரால் சம்ஹாரம் செய்யப்பட்ட அந்த ஹிரண்யகசிப்பு கூட பிரம்மாவை நோக்கித்தான் தவம் இருந்தான். அவனுக்கு கடவுளே இல்லைன்னு சொன்னவன், நானே கடவுள்னு சொல்லிக்கிட்டவன், நான் தான் கடவுள்னு சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த அசுரனுக்கு கூட அவன் வழிபடக்கூடிய இறைவனாக பிரம்மா இருந்தார் என்பதை பார்க்க வேண்டும். ரொம்ப அமைதியான இறைவன். பிரம்மாவிடைய மனசு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவார். அதனால தான் பெரிய பெரிய அரக்கர்கள் பிரம்மாட்ட தான் போய் வரம் வாங்குவாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு ஒரு வாகனம்னு சொன்னா அன்னபட்சி தான். ஆனால் விருமாண்டி சாமிகிட்ட பாத்தீங்கன்னா குதிரை வாகனம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விசேஷமான ஒரு கடவுளாக இன்னைக்கு அந்த மாதிரி போய் பார்க்கணும்னா, அதாவது நிறைவேற்றவே முடியாத ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் அந்த விருமாண்டி சாமியை கருமாத்தூர்ல போயிட்டு பேச்சியம்மனை கும்பிடணும், மாயனை கும்பிடணும், அந்த விருமாண்டி சாமியை கும்பிடணும். இவங்கெல்லாம் கும்பிட்டாதான் தலைவிதி மாற்றப்படும் என்று மதுரை பகுதி மக்களுடைய ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. பல பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம டிவைன் தமிழ் மூலமா இந்த விஷயத்த சொல்ல போறோம். ஜாதகம் எல்லாருக்குமே உண்டு சார். எந்த சமயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஜாதகம் என்பது உண்டு. அந்த ஜாதகத்துல நிறைய தோஷங்கள் இருக்கும். தோஷங்கள் இருக்கிறதுனால தான் மனிதனே பிறக்கிறான். அப்ப அந்த தோஷங்கள்லேருந்து முற்றிலும் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஆனால் இந்த விருமாண்டி சாமியினுடைய கோயிலுக்கு போயிட்டு ஜாதகத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணி அங்க உள்ள வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் யோகங்களா மாறிடும் அப்படின்னு அங்க உள்ள பூசாரிகளே சொல்றாங்க. பல பேருக்கு தெரியவே தெரியாது. அது யாரோ ஒரு நாட்டார் வழிபாடு, ஒரு தனிப்பட்ட ஒரு குலத்தவருடைய வழிபாடுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரம்மாவை நம்ம 4 தலையோட அமைதியா சாந்தமா சரஸ்வதியினுடைய கணவராவே பார்த்துட்டோம். அவருக்குன்னு தனிப்பட்ட சரஸ்வதி பூஜைன்னு பண்றோம். பிரம்மாவுக்கு எங்கேயா பூஜை பண்றோமா? நிச்சயமா கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட பிரம்மனையும் தனி ஒரு கடவுளாக உருவாக்கி அவருக்கும் சாப விமோசனம் கொடுத்தவர் சிவபெருமான். அதனாலதான் இன்னைக்கு விருமாண்டி சாமியா கருமாத்தூர்ல உட்கார்ந்துக்கிட்டு யாரெல்லாம் தேடி வராங்களோ, இன்னும் நுணுக்கமா சொல்லுவாங்க ஐயா, யாருக்கெல்லாம் விதி இருக்குதோ அங்க போனோம் விதி இருக்குதோ அவங்க மட்டும்தான் போக முடியும். பல பேர் போக மாட்டாங்க. அவர் நினைச்சா மட்டும்தான் போக முடியும். தலைவிதி அங்க போக வேண்டும் என்று இருந்தால் எல்லாரும் போவாங்க. அப்படியே அங்க திருப்பரங்குன்றம் போவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா இந்த கருமாத்தூர் வரும்போது அவங்களுக்கு மனசு மாறி போயிடும். டக்குன்னு அவங்க தங்கள் வந்த காரியத்தை மறந்துட்டு போயிடுவாங்க. அதுவும் அந்த பிரம்மாவுடைய வேலை தான். அந்த விருமாண்டி சாமியை போய் யாராவது பார்க்க போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஆயுள் கண்டம் இருந்தாலும், இந்த உலகத்துல அவர் எல்லோராலும் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற சூழல் இருந்தாலும், அவர் இனி மீண்டு எழவே முடியாதுங்கிற சூழ்நிலையில இருந்தாலும் அந்த விருமாண்டி சாமியை போய் பார்த்துக்கிட்டு, ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு என்னுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வணங்கிட்டு அங்க உள்ள நடைமுறைகளின் அடிப்படையில், சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் அவருக்கு உணவு என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் படைச்சிட்டு நம்ம முழுமையான நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்துட்டோம்னா, வீட்டுக்கு வந்த நாள் முதல் வாழ்வில் முன்னேற்றப்படியில் நாம் அடியெடுத்து வைத்து விடுவோம். திருப்பி அடுத்த வருஷம் அவரை பார்க்க போகும்போது நன்றி சொல்லத்தான் நாம் செல்வோம் என்பது அங்கு உள்ளவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நேயர்கள் உடனே போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. தாராளமா போயிட்டு வரட்டும். போயிட்டு வந்த பிறகு அவர்களே டிவைன் தமிழுக்கு கடிதமே எழுதுவாங்க. நிச்சயமா அது நடக்கும். ஓகே சார். விருமாண்டி சாமின்ற அந்த கோவில் இந்த கருமாத்தூர்ல மட்டும்தான் இருக்குங்களா, இல்லாட்டி வேற எங்கேயாவது இருக்கு? எனக்கு தெரிஞ்சுங்க ஐயா, அதாவது நான் அறிந்த வரையில் கருமாத்தூரில் மட்டும்தான் விருமாண்டி சாமி வழிபாடுங்கிறது இருக்கு. ஏன்னா நானும் பல ஆலயங்களுக்கு போயிருக்கிறேன், பல கிராமங்களுக்கு போயிருக்கிறேன். இந்த சொல்லக்கூடிய விருமாண்டி சாமிக்கு தனிப்பட்ட சிலைகளோ அல்லது அந்த பெயரை கொண்ட ஒரு வழிபாடோ இருப்பதை நான் பார்த்ததே கிடையாது. அதனால முனீஸ்வரருக்கு இருக்குது, கருப்பசாமிக்கு இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர சாமிக்கு இருக்குது, லாட சன்னியாசி, பாவாடை ராயர், அப்புறம் நிறைய தெய்வங்களை சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் கோவில்கள் இருக்கு, வழிபாடு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த விருமாண்டி சாமிக்கு மட்டும் அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் அந்த வழிபாட்டை நடத்துவதாக நான் அறிகிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது கூட இறைவனுடைய செயலா கூட இருக்கலாம். ஏன்னா அவருக்கு கோவிலே கிடையாது இல்லையா, அவருக்கே ஒரு கோவிலா வந்திருக்கு அப்படிங்கும்போது அதை மட்டுமே தலைமையகமா வச்சுக்கிட்டாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஓகே. பிரம்மா அவர்கள் சாந்தமான தெய்வம் நிச்சயம். ஆனா அவர் எடுத்த அவதாரம் விருமாண்டி சாமி உக்ரமான தெய்வமா? ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அமைதியான சாமின்னு சொல்லியே அவருக்கு கோபம் கிடையாது, தாபம் கிடையாது, வீரம் கிடையாது என்று சொன்ன பொழுது வீரத்திற்குண்டானவன் என்னிலும் உண்டு, அந்த வீரம் எனக்குள்ளும் உண்டு என்று நிரூபணம் செய்வதற்காகத்தான் தன்னுடைய தங்கையாக விளங்கக்கூடிய பேச்சியம்மனை காப்பாற்றுவதற்காக வெகுண்டெழுந்து வந்தார். இன்னும் கூட சொல்லுவாங்க,
அப்படி வந்தப்போ அவர் உங்களுக்கு நான் நிகழ்ச்சியில் முதல்ல கூட சொல்லியிருந்தேன். அவர் கேட்டார், அம்மா எனக்கு வந்து 6 கால பூசை வைக்கணும், நிறை மாத ஆடை எனக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாப்புல. நேராக வந்துட்டாரு, யுத்தம் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாரு, பேய்க்காமனை விரட்டி விட்டாச்சு. அப்போது அந்த அம்மா சொல்லுது, நான் வந்து உன்கிட்ட நீ சொன்னோன்னு நான் ஒத்துக்கிட்டேன், ஆனாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது 6 கால வழிபாடு அப்படிங்கிறதும் நிறை மாத ஆட்டை கொடுக்கறது அப்படிங்கிறதும் தினமும் என்னால் முடியாது, அதனால வருஷத்துக்கு நான் ஒரு தடவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அந்த வழிபாடு நடத்தப்படுறதாகவும், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டை வந்து கிழிப்பாங்களாம், கிழிச்சு அப்படியே சுற்றிட்டு வந்து தூக்கி போடும்போது வெட்டப்பட்ட ஆடும் அந்த ஆட்டினுடைய வயிற்றிலிருந்து கழுத்தறுக்கப்பட்ட அந்த குட்டியும் இரண்டுமே உயிரோடு சற்று நிமிர்ந்து பார்த்து மீண்டும் அடங்கும் என்று சொல்லுகிறார்கள். இது இணையதளத்தில் கூட வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். இந்த அதிசயம் அங்கு நடப்பதாக சொல்லப்படுகிறது. இது வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப ரகசியமாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா சில விஷயங்கள் ரகசியமாக தான் இருக்கணும். சில மூலிகைகள்லாம் இருக்கு, அந்த மூலிகைகளை வந்து எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம், சில நியமங்களோட போனோம். அந்த நியமத்தோடு போகவில்லை என்றால் அது கிடைக்காது, அது கமர்ஷியலாக போயிடும். அதனால இறைவனே சில அற்புதங்களை இன்னைக்கு வச்சிருக்காங்க. நீங்க இப்போ கூட கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த கர்நாடகா பக்கத்துல ஹசனக்கான்னு சொல்லுவாங்க. அந்த 3 அம்மன் கோயில் இருக்கும், ஒரே இடத்துல 3 அம்மன் இருப்பாங்க. 3 பானை சட்டியில 3 தீபம் ஏற்றி வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது 3 அடைக்கப்பட்டிருக்கும், ஒரு கதவுல அடைக்கப்பட்டிருக்கும். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி அப்படியே 3 எழுந்து அப்படியே கீழே வரும். எந்த அறிவியலும் கிடையாது, அங்கே எந்த மாயத்தந்திரமும் கிடையாது. அந்த அம்பாளுடைய ஆசீர்வாத பலத்தால் இன்னைக்கும் அது நடப்பதாக எல்லோரும் கண்கூடா பார்த்துருக்குறாங்க. அது மாதிரி அந்த அற்புதத்தை இறைவன் இங்கும் நடத்தி கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் ஒரத்தநாடுன்னு ஒரு ஊர் இருக்கு இந்த தஞ்சாவூர் சரௌண்டிங்கில். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வை சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லை வழிபாடு, உண்மையிலேயே அந்த அந்த வழிபாட்டோட தெய்வம். நான் குழந்தை பருவத்தில் மாணவ பருவத்தில் இருக்கும்போது அங்கே போனது, நான் கண்ணால் பார்த்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு வந்து எப்பவுமே இப்போ இந்த மிராக்கிளான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்போ பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க ஒரு ஐயா ஒருத்தங்க என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அவருடைய சொந்த ஊர் ஒரத்தநாடு பக்கத்தில் காவரப்பட்டுன்னு ஒரு ஊர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன், உனக்கு நீ ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று அழைச்சிட்டு போகிறாங்க சின்ன வயசில். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லை தெய்வம் ஏதோ ஒரு வீரன் நினைக்கிறேன் நான். அந்த எல்லை தெய்வத்துக்கு வழிபாடு நடத்துகிறாங்க, 10 நாள் வழிபாடு. 10வது நாள் அன்று அந்த வழிபாடு நடந்ததாக எனக்கு ஞாபகம். அப்போல்லாம் நான் பார்த்தப்போ சார், ஒரு உருண்டை சாத உருண்டைங்கிறது இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெரிய உருண்டை. அந்த உருண்டையை எப்படி பிடிச்சாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அது வந்து அதை பற்றின எண்ணமே தெரியாதப்போ. ரத்தங்கள்லாம் போட்டு வச்சு அதோட உருட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு பூசாரி போகிறாரு, அதுக்கு பக்கத்தில் தீவெட்டியோட ஒரு ஆள் போகிறாரு. 2 கொட்டு, ஒரு இடத்துக்கு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு கிட்ட போனோடனே அந்த கொட்டு மேளம் கொட்டாங்க பாருங்க, அவங்க நின்றுட்டாங்க. அந்த தீப்பந்தம் பிடிச்சிட்டு போனவர் ஒரு எட்டு முன்னாடி போய் அவர் நிற்கிறார். இந்த சாத உருண்டை எடுத்துகிட்டு போனார் பாருங்க ஒரு பூசாரி, அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த உருண்டையை எடுத்துட்டு கையால் எடுத்து ஏதோ ஒன்று சொல்லி அப்படி மேலே போடுறாரு. மேலே போடுறது தான் நாங்கள் பார்க்குறோம், அந்த உருண்டை கீழே வரவே இல்லை. இது இங்கே வந்து இப்போ நான் சொல்லும்போது பல மக்கள் இதெல்லாம் ரீலுங்க, டூப் சொல்கிறாரு, ஏதோ டூப் போடுறாரு, ஏதோ ஒரு பரபரப்புக்காக சொல்கிறாங்க. இன்றைக்கும் இந்த ஒரத்தநாடு அறந்தாங்கி பக்கத்தில் அதை பார்த்தவர்கள் இருந்தால் நிச்சயமாக அதை வந்து மெய்சிலிர்த்து போய் சொல்லுவாங்க. இப்ப நடக்குதான்னு கேட்டா இந்த கலியுகத்துல அதுக்கான சான்றுகள் இல்லை. ஒருவேளை அதை பார்க்க கூடாதுன்னு மறைமுகமா அதை நடத்துறாங்களா அந்த வழிபாட்டை, என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம பொய் சொல்லக்கூடாது. கண்ணால நான் பார்த்த உடனே எனக்கு ஜுரம். அந்த சாதம் மட்டும் எப்படி போச்சு எனக்கு இன்னி வரைக்கும் அதுக்கு பதில் தெரியல. சேயோன்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன, பவர் என்ன? சேயோன் என்று சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும், எம்பெருமானாகிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானைத்தான் சேயோன் என்றும் முருகன் என்றும் காங்கேயன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் குகன் என்றும் ஆறுமுகன் என்றும் பல பேர்களை சொல்றாங்க. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் சேயோன், மாயோனுடைய மருமகன் சேயோன் என்று முருகப்பெருமான் அழைக்கப்படுகிறார். சேயோன் என்ற பொருளுக்கு பல பொருட்கள் சொல்லப்பட்டாலும் காக்கக்கூடியவன் என்ற ஒரு பொருளை சொல்லுகிறார்கள். ஏன் அவனை காக்கக்கூடியவன் என்று சொன்னார்கள் என்றால், சூரபத்மனால் அடைக்கப்பட்ட தேவர்களை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வந்தான். ஏன் சேயோன்னு சொல்றாங்கன்னா, தாய் சேய்ன்னு சொல்லுவாங்க. சே என்றால் பிள்ளை என்று பொருள். பிள்ளை வடிவத்தில் வந்தான். வழக்கமா அம்மா தான் பிள்ளையை காப்பாற்றும். ஆனா இங்க ஒரு பாலகன், ஒரு பிள்ளை தாயை காப்பாற்றுவதைப் போல இந்த தேவர்களை காப்பாற்றி கொடுத்தது. அதனால அந்த குழந்தையை அவர்கள் அப்படி அழைத்ததாக ஒரு சொலவடை சொல்லப்படுகிறது. அதனால இந்த முருகப்பெருமானுக்கே உரித்தான விஷயம் என்னன்னா, ஷட்கோணம் சொல்லுவாங்க. 6 கோணத்துல தான் முருகப்பெருமானுடைய
அந்த ஒரு சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கும். ம். என்னைக்குமே இந்த ஷட்கோணத்தை தான் முருகப்பெருமானுடைய பீஜ மந்திரம் ஓம் சரவண பவாய நமகான்னு சொல்லி போடுவாங்க. இன்னைக்கு சொல்றேன், உலக நாடுகளில் இஸ்ரேல் நாட்டை வெல்லவே முடியாது, யாராலும் வெல்ல முடியாது. என்ன காரணம் தெரியுமா? அந்த நாட்டோட கொடியை பார்த்துருக்கீங்களா? அறுகோணத்தில் இருக்கும், ஷட்கோணத்தில் இருக்கும். இந்த ஷட்கோணம் எங்கு இருக்கிறதோ அதை வெல்வதற்கு யாராலுமே முடியாது. அதை வைத்துத்தான் பெரிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த இஸ்ரேலுடைய மகத்துவத்தை. அது மாதிரி இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ரொம்ப இந்தியாவுக்கு நட்பு நாடா இருந்துட்டு இருக்கு. வெளிநாட்டு யாராவது அடிக்க வந்தாங்கன்னா நான் தான் முதல்ல நிற்பேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன் சார்? அந்த சேயோனான முருகப்பெருமானுடைய அட்சரம் என்பது 6 வரிகளில் உள்ளது, 6 எழுத்துக்களாக உள்ளது. அந்த ஷட்கோணம் அதற்குள் அடங்கும். அதைத்தான் இவ்வாறு பெருமக்கள் குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தேவ சேனாதிபதினு முருகனை தான் சொல்லுவாங்க. அவர் தான் எல்லாரையும் காப்பாத்துறாரு. அதனால நிச்சயமா காப்பாற்றக்கூடிய அந்த ஐயன் எங்கும் தமிழ் கடவுளாக நீக்கமர நிறைந்து இன்றும் இந்த தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். அவரை வழிபாடு செய்வதுதான் தமிழர்களின் அன்றாட நிகழ்வாக கடமையாக இருக்க வேண்டும். நம்ம நேயர்களுக்காக நிறைய புதுமையான விஷயங்கள் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி சார்.